உயிரோடு கூட எழுந்தார். அந்த உயிரோடு கூட எழுந்த இயேசுவின் சரீரத்தை நாம் எங்க காண முடியும் என்றால் அது வேற எங்கும் இல்லை, உங்களோடு கூட அவர் வாசமா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரத்திலே இயேசுடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை இருப்பதினாலே இயேசு உங்களோடு கூட வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறார். அந்த இயேசுவை தான் நாம் இந்த நாளிலே சேர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களா? உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா சேர்ந்து ஆராதிப்போம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா
வாசம் பண்ணுவதனால ஒருவேளை உங்க வாழ்க்கையில மரித்து போன நிலைமை இருக்கலாம். சூழ்நிலையை பார்க்கும்போது மரித்து போன ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். நீங்க நினைத்த காரியம் நடக்காமல் வியாதியின் மரண கூறுல நீங்கள் இருக்கலாம். ஆனால் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதினாலே நிச்சயம் உங்களை வியாதியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பார். மரண பயத்திலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருப்பீர்கள் என்றால் கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நிச்சயம் உங்களை தூக்கி எடுப்பார். அந்த நல்ல இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் நிறைவேறும். கண்களை மூடி உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். நல்ல தகப்பனே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பாய்வதாக. ஆண்டவரே, மரித்து போய் இருக்கிற எல்லா அனுபவங்களையும் கர்த்தர் நீக்கி ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களை சந்திக்கும்படியாக, உயிர்ப்பிக்கும்படியாக, சோர்ந்து போய் இருக்கிறவர்களை நீர் உயிர்ப்பிக்கும்படியாக, கடன் பிரச்சனையில இருக்கிறவர்களை கடனிலிருந்து நீர் மீட்டெடுக்கும்படியாக, வியாதியில இருக்கிறவர்களை நீர் ஜீவனை கொடுத்து அவர்களை ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருக்குள்ள பாய்வதாக. ஒவ்வொரு குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, சபிக்கப்பட்ட உங்க வாழ்க்கை இன்றைக்கு உயிர் அடைவதாக. சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை பலன் அடையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியாருடைய பலன் ஒவ்வொருக்குள்ளும் பாய்வதாக. ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொருடைய வீடுகளிலும் நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை கொண்டு ஒவ்வொரு உயிர்ப்பித்து நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்னொரு பாடலோடும் ஆராதனையோடும் தேவனுடைய வார்த்தையோடும் உங்களோடு கூட நாங்கள் இணைந்து ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறோம். நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த ஆராதனையை நீங்கள் அனுப்பி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட நீங்க ஒரு சேனலா இருங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. God bless you.